Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 2.9 6th sum 15 square color papers of sizes ன்னு சொல்லியிருக்கு. 15 ஸ்கொயர்னா சதுரம், ஓகே, கலர் பேப்பர்ஸு. அதோடைய சைஸ் கொடுத்துருக்கு 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. அதாவது ஸ்கொயர் சைஸில் உள்ள, இப்படி உள்ள சைஸில் உள்ள, ஸ்கொயர்னா சதுரம், இந்த சைஸில் உள்ள ஒரு 15 ஸ்கொயர் சைஸ்ரா தம்பி, பார்த்துக்கோ. ஸ்கொயர்னா சதுரம், 4 பக்கம் அப்படி இருக்கணும், சரிங்களா? பார்த்துக்கோ. இது மாதிரி 15 ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஒரு இதோட அளவு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து 10 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு 11 சென்டிமீட்டர், இப்படி அப் டு என்ன சென்டிமீட்டர் சொல்லியிருக்கான், 24 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்கான். ஸ்கொயர்னா சதுரம், 24 சென்டிமீட்டர் வரைக்கும், ஓகேயா? ரைட். இதை கொடுத்துட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. ஹவு மச் ஏரியா கேன் பி கவர்டு, டீகரக்டட் வித் திஸ் கலர் பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்கு, ஓகேயா? இது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு, செய்யறதுக்கு, கட் பண்ணி செய்யறதுக்கு மொத்தம் ஏரியா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸ்கொயர்ன்றது ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஸ்கொயர்னா சதுரத்தின் பரப்பு அப்படின்னு அர்த்தம், ஈக்குவல் டு ஸ்மால் ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். பக்கம் விட்டு பக்கம் சொல்லுவோம்ல அது. அப்போ இந்த கணக்கை 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர்னு சொல்லி ஆன்சர் எடுக்கணும். புரியுதான்னு பார்த்துக்க. ஸ்கொயர் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இனிமேல் ஸ்கொயர் போட்டுறாதா. அந்த ஸ்கொயர்ன்றது எஸ்கியூஆர்இ தான், இதுவும் தான். ஆனால் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்ற சதுரத்தின் பரப்பு, பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு தான் ஃபார்முலா வச்சு செய்யணும். அப்போ சம்மேஷன் என் ஸ்கொயர் சீக்வல்னு எழுதிட்டேன். இது 2 டைம்ஸ் ஃபார்முலா எழுதணும். n இன்ட்டு n + 1 2n + 1 by 6. Very very important sum for 5 mark. Okay, good. Next minus n into n + 1 2n + 1 by 6. First one n-க்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் இருந்து கடைசி நம்பர் 24, இதில் கடைசி நம்பர் காணாமல் போன நம்பரு 9, 10க்கு முன்னாடி உள்ளது, ஓகே? அப்போ 24 + 1 2 into 24 + 1 divided by 6 minus 9 into 9 + 1, பார்த்துக்க பொறுமையா, இங்கிட்டு 2 into 9 + 1 whole divided by 6, ஓகே? அப்போ 24 25 48 + 1 49 மல்டிப்ளை பண்ணி தான் ஆட் பண்ணணும். 3 into 2ன்னு வேணால் பிரிச்சுக்கோ. அடுத்து 9 10 மல்டிப்ளை பண்ணால் 18 + 1 19 பை என்னது 6, 3 2s are 6ன்னு பிரிச்சுக்கோ, சரிங்களா? எங்களுக்குலாம் நெகட்டிவ் மைனஸ் வரணும், நான் எல்லாம் சேர்த்து நடுவில் ஈக்குவல் போட்டேன் மைனஸ். சரி, ரைட்டு. அடிப்போம். 1 2 is to 12, 1 3 is 3 4 3s are 12. அப்போ 4 இருக்குது, 25 இருக்குது, 49 இருக்குது, மைனஸ் இங்கே 3 3s are 9 5 2s are 10. அப்போ 3 இருக்குது, 5 இருக்குது, 19 இருக்குது, ஓகேயா? குட். இப்போ ஆன்சர் எடுக்கிறேன் ஒரே போர்ட்லையே. 4 into 25 100, அப்போ 4900 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் 285 சப்ராக்ட் பண்ணோம்னா பார்த்துக்கோ. சப்ராக்ட் பண்ணோம்னா 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா அப்படின்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். மற்ற கணக்கெல்லாம் தேவையில்லை, இது ஏரியா கணக்கு அப்படின்றனால எழுதித்தான் ஆகணும். ஓகே, குட். பார்த்து மெதுவாக நிதானமாக செஞ்சுக்க. அழகான 5 மார்க்கு கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ.